வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற கிளினிக்கல் கண்டிஷன் காக்சிடைனியா, டெயில் போன் பெயின். நம்மளோட முதுகு தண்டுவடத்துல கடைசி எலும்பு காக்கெக்ஸ். அந்த காக்கெக்ஸுங்கிறது சொல்லப்போனால் வாலோட ரெம்னன்ட்னு கூட சொல்லலாம். அதனால தான் அதை டெயில் போன் அப்படின்னு சொல்கிறோம். டெயில் வளராமல் குட்டியாக இருக்கிறது. இந்த காக்கெக்ஸ் தான் நம்ம உட்காரும் போது தரையை டச் பண்ணும். நம்ம இப்படி உட்காரும் பொழுது 2 பட்டக்கும் அந்த டெயில் போனும் தான் தரையில் டச் பண்ணி உட்காருவோம். இப்போது இதில் இன்ஃப்ளமேஷன் ஆகுது. அந்த காக்கெக்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா உட்காந்துட்டு எந்திரிக்க முடியுது. இல்லைனா ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் உட்காரும் போது, பைக் ரொம்ப நேரம் ஓட்டிட்டு பைக்கில் இப்படி காலை தூக்கும் போது பயங்கரமான ஒரு வலி வரும். இது எதனால் வருது அப்படின்னா, லாங்காக ஒரே இடத்துல உட்காந்த இடத்துலையே உட்காந்து வேலை பார்க்குறதுனால. அதனால் இப்போ இந்த காக்சிடைனியாங்கிறது ரொம்ப காமனாக ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். இந்த டெயில் போன் பெயின் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ரீசன் ரொம்ப நேரம் உட்காந்தா அந்த காக்கெக்ஸில் ஜாயிண்ட் ஆகிற அந்த க்ளூட்டியல் மசில்ஸ்லேருந்து அதில் ஜாயிண்ட் ஆகிற லிகமெண்ட்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால தான் இந்த டெயில் போன் பெயின் வருது. அப்போ நம்ம ரொம்ப நேரம் உட்காராமல் இடையில நடந்து கொடுத்தாலே போதும். 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் போது கண்டிப்பாக காக்சிடைனியா வர சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஒரே இடத்துல உட்கார்ந்த இடத்துலையே உட்காராதீங்க. அப்பப்போ எந்திரிச்சு மொபிலைசேஷன், நகர்ந்து அசைஞ்சு கொடுங்க, ஸ்ட்ரெச் பண்ணி கொடுங்க, நடந்து கொடுங்க. இதெல்லாம் பண்ணாலே இந்த டெயில் போன் பெயின் வராது. சப்போஸ் இதெல்லாம் செஞ்சு டெயில் போன் பெயின் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டோனட் பில்லோங்கிற மாதிரி கிடைக்கும். ஒரு அப்படி ரவுண்டாக டோனட் ஷேப்பில் அந்த பில்லோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெந்நி ஒத்தனம் கொடுக்கலாம், ஹாட் வாட்டர் பேக் கொடுக்கலாம். மஞ்சள் இலை இருக்கு இல்லையா, அதை அவிச்சு அந்த ஹீட்டோட அந்த டெயில் போனில் வச்சு ஒத்தனம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணாலே டெயில் போன் பெயினை குறைச்சிக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சர்ஜிக்கல் ஆப்ஷன் அப்படிங்கிறத போகிறதுக்கு முன்னாடி ஹோமியோபதி மெடிசனில் காக்சிடைனியா, அந்த காக்சிக்ஸோட இன்ஃப்ளமேஷனை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. சிம்டம் வச்சு எடுத்துக்கும் பொழுது காக்சிடைனியா ட்ரீட்டபிள் ஹோமியோபதிக்கலி. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டரை பார்த்து மெடிசின்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. தேங்க்யூ ஸோ மச்.